பொத்துவில் விபுலானந்தா புத்தக நிலையத்திற்கு முன்னால் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் படைத்துக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பொத்துவில் விபுலானந்தா புத்தக நிலைய உரிமையாளர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கு ஏராளமான சிறுவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அங்கே எமது அரங்குக்கு முன் வருகை தந்து அவர்கள் அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் அனைவருக்கும் இனிய சித்திரை புதுவருட நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தகவல் அரங்கம் முகநூல் தொலைக்காட்சி வழங்கும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டம். சித்திரை புத்தாண்டு கொண்டாட்டங்கள் பொத்துவிலில் மிக சிறப்பாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் பொத்துவில் விபுலானந்தா புக் ஷாப் உரிமையாளர். இந்த நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். தகவல் அரங்கம் சமூக ஊடகத்தின் ஏற்பாட்டில் விபுலானந்தா புத்தக நிலையத்தின் அனுசரணையில் இடம்பெறும் சித்திரை புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றோம். உங்களுக்கு தேவையான புத்தகங்கள், கொப்பிகள், பேனைகள், புத்தக பைகள் மற்றும் அனைத்து வகையான உபகரணங்கள், பாடசாலை சீருடைகள் தைத்து கொடுக்கப்படும். கேர்டன் வகைகள் தைத்து கொடுக்கப்படும். மோட்டார் சைக்கிள் சீட் கவர்கள் தைத்து கொடுக்கப்படும். இவற்றையெல்லாம் செய்து வழங்குகின்றார்கள் விபுலானந்தா புத்தக நிலைய உரிமையாளர்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் இனிய சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் பொத்துவில் மோகன் ஸ்டோர் உரிமையாளர். பிரதான வீதி பொத்துவில் திரு கே மோகன் அவர்கள் மனம் நிறைந்த சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறார். இவருடைய நிறுவனத்தில் அனைத்து வகையான சில்லறை பொருட்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அத்துடன் லாஃப் கேஸ் வகைகளையும் இங்கு பெற்றுக்கொள்ள முடியும். மோகன் ஸ்டோர் பிரதான வீதி பொதுவில். தற்பொழுதும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்ற நேரத்துக்கு வந்திருக்கின்றோம். முகநூல் வழியாக ஏராளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். தற்பொழுதும் எமது நிகழ்ச்சியில் ஏராளமான சிறுவர்கள் வருகை தந்து இருக்கின்றார்கள். அவர்களை வருகவென வரவேற்றுக் கொண்டும் இப்பொழுது நிகழ்ச்சியில் முதலாவதாக நாங்கள் ஒரு மாணவியின் நிகழ்ச்சியை நாங்கள் இந்த நேரத்தில் அரங்கேற்றப் போகிறோம். சித்திரை புத்தாண்டு நிகழ்ச்சியாக முதலாவதாக வருகிறது எஸ் ஹிருக்ஷனா அவர்களின் பேச்சு. தரம் 5ஐ சேர்ந்த எஸ் ஹிருக்ஷனா அவர்களின் பேச்சு. எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்? வாருங்கள் எஸ் ஹிருக்ஷனா. சித்திரை புது வருட நல்வாழ்த்து. உங்களுடைய பாடசாலை என்ன? விபுலானந்தா வித்யாலயத்தில் கல்வி கற்கும் 2 சிறுமிகள் இணைந்து பாடல்கள் வழங்கப் போகின்றார்கள். எங்கே உங்களுடைய பாடலை நாங்கள் கேட்டு ரசிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இனிய சித்திரை புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வந்தது புத்தாண்டு, தமிழர்கள் போற்றும் புத்தாண்டு, அருளும் வளமும் கை கொண்டு வந்தது தமிழ் புத்தாண்டு. சித்திரை மாதம் முதல் நாளா, அது மங்களம் தரும் திருநாளா, பொய்ச்சி பொங்கும் ஒரு நாளா, அது மங்களம் தரும் திருநாளா. புத்தாடை அணிந்து குழந்தைகளும் கொண்டாடும் இன்ப பண்டிகையா, புதிய புத்தாண்டை வரவேற்று தமிழ்
ஐரோன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். ஐரோன், வணக்கம். நீங்கள் எத்தனையாம் தரம்? 5. உங்களுடைய பாடசாலை? விபுலானந்தா வித்தியாலயம். உங்களுடைய எதிர்கால லட்சியம் என்ன? போலீஸாக வர வேண்டும். ஏன் அந்த கனவு வந்தது? தெரியவில்லை. உங்களுடைய அப்பா என்ன தொழில் செய்கிறார்? மீனவர் தொழில். மீனவர் தொழில். நீங்கள் எதிர்காலத்தில் போலீஸாக வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு என்ன பாடம் அதிகம் விருப்பம்? கணிதம் மற்றும் சமயம். கணிதம் மற்றும் சமயம் 2 பாடங்களும் உங்களுக்கு விருப்பம். கடந்த பரீட்சையில் கணிதத்தில் எத்தனை புள்ளிகள் எடுத்தீர்கள்? 89. சமயத்தில் 93. உங்களுடைய கணித பாட ஆசிரியர் யார்? அனாமிகா. அனாமிகா டீச்சர். சமயம்? சோமிகா டீச்சர். சோமிகா டீச்சர். நன்றிகளும் வாழ்த்துக்களும். மிகவும் சிறப்பாக பேசியிருந்தார். இப்பொழுது அவருடைய நிகழ்ச்சிக்குள் நாங்கள் செல்ல போகிறோம். உங்களுடைய நிகழ்ச்சி என்ன? கவிதை. கவிதை ஒன்றை வழங்குவதற்காக இந்த வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தி இருக்கின்றார். அவருக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய தகவல் அரங்கம் இந்த ஊடகத்தினூடாக பொத்துவிலில் பல்வேறு கல்வி சேவைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இவ்வாறு மாணவர்களை நாங்கள் ஊக்கப்படுத்தி வருகிறோம். கடந்த 2023ஆம் ஆண்டிலிருந்து ஏராளமான, நான் நினைக்கின்றேன் 12க்கும் மேற்பட்ட நிகழ்ச்சிகளை செய்திருக்கின்றோம். இவ்வாறான ஒரு நிகழ்ச்சிகளை நாங்கள் இந்த மக்களுக்காக செய்து வழங்கி கொண்டிருக்கிறோம். அவர்களிடமிருந்து எந்த ஒரு கட்டணமும் நாங்கள் பெறாமல் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அனுசரணையாளர்களை கொண்டு மிகவும் சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது ஐரோன், உங்களுடைய கவிதையை நாங்கள் கேட்கலாம். அனைவருக்கும் மாலை வணக்கம். புதிதாய் பிறப்போம் புத்தாண்டில், பல புதுமைகள் படைப்போம் இவ்வாண்டில். புதிதாய் பிறப்போம் புத்தாண்டில், பல புதுமைகள் படைப்போம் இவ்வாண்டில். திட்டங்கள் வகுப்போம் இருந்திடவே, செயல்களை செவ்வன முடிப்போம் மன நிறைவுடனே. திட்டங்கள் வகுப்போம் இருந்திடவே, செயல்களை செவ்வன முடிப்போம் மன நிறைவுடனே. இறந்த காலங்களை இனி மறப்போம், இருக்கும் காலங்களை வரையறுப்போம். இறந்த காலங்களை இனி மறப்போம், இருக்கும் காலங்களை வரையறுப்போம். வரையறை வாழ்வினில் நம்மை புகுத்தி குறைவின்றி நிறைவாய் வாழ்ந்திடுவோம். வரையறை வாழ்வில் நம்மை புகுத்தி குறைவின்றி நிறைவாய் வாழ்ந்திடுவோம். நாட்டில் உள்ளோர் நலம் பெறவே, நாட்டில் உள்ளோர் நலம் பெறவே. நல்லனவற்றை எடுத்து அல்லனவற்றை விடுத்து, நல்லனவற்றை எடுத்து அல்லனவற்றை விடுத்து, மனம் வீசும் மனதோடு அன்பெனும் பூஞ்சாரில் தெளித்து, மனம் வீசும் மனதோடு அன்பெனும் பூஞ்சாரில் தெளித்து, புத்தாண்டில் புது மனதாய் வாழ்ந்திடுவோம். புத்தாண்டில் புது மனதாய் வாழ்ந்திடுவோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி. விபுலானந்தா புத்தக நிலையம் வழங்குகின்ற இந்த பொன்னான நிகழ்ச்சி தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் மாணவர்களுக்கு சந்தர்ப்பங்களை வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பேச்சு இதனை வழங்குவதற்காக ரெதுனா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். எங்கே உங்கள் பலத்த கரகோஷங்கள்? Education is one of the most important part of our life. It helps us grow into better people and prepare us for the future. Through education, we learn how to read, write, count and think clearly. We also learn about the world, science, history and how to work with others. Education gives us the chance to follow our dreams. It helps us get good jobs and earn money to take care of our families. It also teaches us how to make good decisions and solve problems in smart way. More than just school subject, education teaches us value like honest, kindness,
respect and hard work. These values helps us become good citizens who help our community. An educated society is a strong and peaceful one. That's why it's important that every child goes to school and get the chance to learn. We should all respect our teachers, study well, and help others to learn too. Because when we learn, we grow. Thank you.